ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தருண் சுந்தர் ஃபேமிலி. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நம்ம பாப்பாவுக்கு ஆன்லைனில் நம்மளுடைய விருப்பமான அக்கா ட்ரெஸ் அனுப்பியிருக்காங்க. அது என்னென்ன ட்ரெஸ்ஸுங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி நான் என்ன குழம்பு வைக்க போகிறேன்னா, சமைக்கிறத காட்ட மாட்டேன், பயந்து ஓடி போயிடாதீங்க தெரிச்சு. நிறைய பேர் குக்கிங் வீடியோனாலே ஓடி போயிடுறீங்க. இன்றைக்கி வந்து உருண்டை குழம்பு தான் வைக்க போகிறேன். அதுக்காக வந்து துவரம்பருப்பு, கடலை பருப்பு ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சுட்டு வீடியோ எடுக்க போவோம். வீடியோ எடுத்துகிட்டு வந்து வீடியோ அப்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பருப்பெல்லாம் அரைச்சி சமைக்கணும். சரி, ஓகே, ஸ்டாண்டில் வச்சுருவோம். என்னென்ன ட்ரெஸ்ஸுங்கிறத காட்டலாமா? நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. இந்த ரூமு தான் இப்போதைக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டு. ஏன்னா அங்கே பாப்பா படுத்துருக்காங்க. மேடம் வந்து தூங்கலை, சும்மா தான் படுத்துருக்காங்க. சவுண்டு கேட்டால் ஆள் இருக்குது, அப்போ வந்து நமக்கு தூக்கணுன்ட்டு அழுவும். சரி, இன்றைக்கி வந்து பாப்பாவுக்கு 30 நாள் முடிஞ்சு 2 நாள் ஆச்சு. நிறைய பேர் எங்கள் வீட்டுக்கார் எங்கள் அண்ணன் ஆளை காணும், அண்ணன் காணாமல் போயிட்டார், எங்கேன்னு கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. எங்கள் வீட்டுக்கார் வந்து நம்ம வீடு இருந்த இடத்துல குழி நோண்டி கல் உடைச்சிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப வேலை. என்னையும் கூப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கார். எனக்கும் ஆசையாக தான் இருக்குது உதவி செய்யணும்னு. வயிற்றில் புண்ணு இருக்கிறதுனால கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏன்னா வெளி புண்ணுக்கு ஒன்றும் தெரியாது, வயிற்றுக்குள்ளே ஒரு 3 லேயரில் பொட்டணம் தைச்ச மாதிரி தைச்சி வச்சுருப்பாங்க இல்லையா. நமக்கான மேலே வேலை செய்யும்போது எதுவும் பிரிஞ்சிருமோன்னு ஒரு பயம் இருக்குது எனக்கு. மற்றபடி அவருக்கு உதவி செய்யணுன்னு ரொம்ப ஆசை. ஏன்னா சம்பளம் கொடுத்து பாவம் ஆள் வச்சு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. வீட்டுக்கு சாப்பிடக்கூட வர முடியாத அளவுக்கு வேலை. அங்கே வெயில் வேறு ஓவராக இருக்குது. இன்னைக்கு வெயில் ஓவர், காற்றும் அடிக்கி, ஆனால் வெயில் பயங்கரமாக இருக்குது. இன்றைக்கி தான் லேசாக காற்றடிக்கி, இதெல்லாம் காற்றும் இல்லை, நைட்டு வீட்டுக்குள்ளே தூங்கவும் இல்லை, அவ்வளோ அனல். சரி, ஓகே, வளவலன்னு பேசாமல் நமக்கு ட்ரெஸ் அனுப்புனது யார், அவங்க என்ன ட்ரெஸ் அனுப்பியிருக்காங்கங்கிறதையும் வீடியோவில் பார்க்க போகிறோம். எனக்கு ட்ரெஸ் அனுப்புனது யாருன்னு பார்த்தீங்கன்னா, குக் அண்ட் டேஸ்ட் தமிழ் அப்படின்னு குக்கிங் சேனல் வச்சுருக்காங்க ஒரு அக்கா. இவங்க கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 1.5 வருஷமாக தெரியும். 1.5 வருஷத்துக்கு மேலே தெரியும். 2 வருஷம் ஆக போகுது அந்த அக்காவை பழக்கமாகி. இன்ன வரைக்கும் அவங்க பேர் கூட எனக்கு என்னன்னு தெரியாது. சத்தியமாக எனக்கு அவங்க பேர் என்னன்னு தெரியாது. நான் தமிழ் அக்கான்னு தான் கூப்பிடுவேன். ஏன்னா குக் அண்ட் டேஸ்ட் தமிழ்னு இருக்கா, அதனால் அவங்க பேர் எனக்கு தெரியாது. அவங்க பர்சனல் விஷயம் நான் எதையும் கேட்கவே மாட்டேன். அவங்க பேர் மட்டும் ஒரு வாட்டி கேட்டேன். இப்போ வேணாம் பண்ணாங்க, நான் அவங்களுக்கு ஒரு பேர் வச்சுக்கிட்டேன் தமிழ் அக்கான்னு. அதில் நான் அவங்க பர்சனல் டீட்டெயில்ஸ் எதுவும் கேட்க மாட்டேன். தமிழ் அக்கா, ஓகே, சூப்பர், நான் வச்ச பேர் அவங்களுக்கு. இப்போ வந்து அவங்க பாப்பா எனக்கு இந்த ஸ்டாண்டு, இப்போ நான் வீடியோ எடுக்கிறேன் பாருங்கள், ஸ்டாண்டு நான் நிறைய வீடியோவில் சொல்லுவேன். ஒருத்தர் உங்களுக்கு ஒரு உதவி செஞ்சுருக்காங்க அப்படின்னா நீங்கள் அதை எப்போயுமே மறக்கக்கூடாது. ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, அது ஒரு உதவியாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஆபத்து காலத்தில் உதவி செஞ்சவங்களாக இருந்தாலும் சரி, எப்பயுமே அவங்கள நீங்கள் மறக்கக்கூடாது. அதை நம்ம அடிக்கடி, நமக்கு வந்து ஒருத்தர் உதவி செஞ்சாங்கன்னா அதை நம்ம மறக்கக்கூடாது. நம்ம பிறருக்கு செஞ்ச உதவியை மறந்துடணும். சரி, இப்போ அக்கா வந்து அனுப்பின ட்ரெஸ் என்னென்னங்கிறத காமிக்கிறேன். நான் இப்போ வீடியோ எடுக்கிற ஸ்டாண்டு அவங்க தான் எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. குக் அண்ட் டேஸ்ட் தமிழ் அக்கா தான் வாங்கி கொடுத்தாங்க. முதல் யூடியூப்பில் எனக்கு சம்பளம் வரப்போகுதுன்னு தெரிஞ்ச உடனே ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஒரு உதவி எதிர்பாராமல் செய்கிறாங்க பார்த்தீங்களா, அதுதான் நல்ல உள்ளம். அவங்க வந்து எனக்கு ஸ்டாண்டு வாங்கி கொடுத்ததை சொல்லக்கூடாதுன்னு, என் பேரை சொல்ல வேணாப்பான்னு அவங்க பெருந்தன்மையாக சொன்னாங்க. எனக்கு மனசு உறுத்திக்கிட்டே இருந்துச்சு ரொம்ப நாளாச்சா. நமக்கு ஒரு உதவி செய்கிறாங்க, அவங்க பேரை சொல்ல முடியலேன்னு. இப்போ கூட இந்த ட்ரெஸ் வாங்கி கொடுத்துட்டு என் பேரை சொல்ல வேணாம்ப்பான்னு சொன்னாங்க. இல்லைக்கா, நீங்கள் ஸ்டாண்டு வாங்கி கொடுத்ததுலேயே உங்கள் பேரை சொல்ல வேணாம்னு சொன்னீங்க. எனக்கு அதே மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆகுது அந்த ஸ்டாண்டு அவங்க வாங்கி கொடுத்து. அது வேறு லேசாக உடஞ்சிருந்துச்சு. எங்கள் வீட்டுக்கார பெபிக்விக் வாங்கிட்டு வர சொல்லி ஒட்டி காய வச்சா கொஞ்ச நேரத்துலேயே அது வந்து மறுபடியும் செட் ஆகிடுச்சு, சூப்பராகிடுச்சு. நானும் ஒரு 3 ஸ்டாண்டு வாங்கினேங்க 200 என் குடும்ப பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி. அது எதுவுமே எனக்கு ஒரு ஸ்ட்ராங்காகவோ ஒரு ஹெல்ப்பாகவோ இல்லவே இல்லை. சாஞ்சுக்கிறோம், உடஞ்சிக்கிறோம், கவுந்துக்கிறோம். ஆனால் அவங்க வாங்கி கொடுத்த அந்த ஸ்டாண்டு 1000 ரூபா அதோட மதிப்பு. இன்றைக்கி வரைக்கும் சூப்பராக உழைச்சிக்கிட்டு இருக்குது, நல்லாயிருக்கு. சரிங்க, பக்கா வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸை கட்டுறேன் பாருங்கள். நல்லா இருக்கா? 3 ட்ரெஸ்ஸும் வாங்கி கொடுத்துருக்காங்க பாப்பாவுக்கு. இது வந்து ஒரு ஆரஞ்சு கலர், எனக்கு இங்கிலீஷில் கலர் தெரியாது, நான் தமிழில் வாயில் வர்ற கலர்லேயே சொல்கிறேன். இது வந்து ஒரு காவி கலர் மாதிரி இருக்கா, ஆரஞ்சு கலர் கிடையாது, இது காவி கலர் மாதிரி. எனக்கு இங்கிலீஷில் இது என்ன கலர்னு தெரியலைங்க. இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாக இது கூட இங்கிலீஷில் என்னன்னு தெரியல. அப்புறம் வந்து
எனக்கு சொல்ல தெரியாது, கோச்சுக்கிறாங்க. இந்த கொசு வலை மாதிரி இருக்கும்ல, அதில் வந்து வெள்ளை கலர் எம்ப்ராய்டிங் மாதிரி இடுப்புக்கிட்ட இப்படி நல்லா ஒரு 3 பொம்மை இருக்குங்க. கீழேயும் அதே மாதிரி பாருங்கள், அழகாக இருக்குது ஃப்ராகு. நல்லா இருக்கா? எனக்கே நல்லா இருக்குது. பாப்பாவுக்கு நல்லா இருக்காதா? நான் கருத்த பிள்ளை, எனக்கு நல்லா இருக்குது. பாப்பா கொஞ்சம் கலர் தானே. இது நல்லா இருக்கா? இது போட்டு அந்த அக்கா ஃபோட்டோ எடுத்து அனுப்பிட்டேன். இது வந்து லேவெண்டர் கலர். லேவெண்டர் தானேங்க, அப்பா சொன்னால் மன்னிச்சுக்கோங்க. நல்லா இருக்கா? சூப்பராக இருக்குது. எனக்கு உண்மையிலே இப்படிலாம் ட்ரெஸ்ஸு பொம்பளை பிள்ளைக்கு போடணும்னு, என் பாப்பா வேற ஊன்றது, இப்படிலாம் போடணுன்ட்டு எனக்கு ரொம்ப நாள் ஆசை இருந்துச்சு. இன்றைக்கி நிறைவேறிடுச்சு. நல்லா இருக்குல்ல? பாருங்கள், இது வந்து இந்த ஸ்ப்ரிங்கு மாதிரி இழுத்த வரும்ல, பொழிக்குஞ்சு இரு வாரே. அடுத்து வந்து எனக்கு அவன் வாங்கி கொடுத்ததில் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ட்ரெஸ் இதுதான். இது வந்து ஏதாவது ஒரு நல்ல விசேஷத்துக்கு இந்த வந்துட்டேன்டி, இருங்க தூக்கிட்டு வரேன். நல்லா இருக்கா? சூப்பராக இருக்குது, சாஃப்டாக இருக்குது. இதுக்குள்ளே பாவாடை இருக்கா? இல்லை, ஒரே இதுதான். நல்லா இருக்கானே. பின்னாடி கயிறு கட்டுற மாதிரி வந்துட்டேன்டி. நல்லா இருக்கா? இருங்க, பாப்பா தூக்கிட்டு வந்து பேசுகிறேன். இன்னும் ஒரு நிமிஷம் இருக்குது. இன்னைக்கு 32 நாள் ஆகுதா. கோயிலுக்கு போனோம். காலையில் பிள்ளையார் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு 2வது பேச்சியம்மா கோயிலுக்கு போனோம். ராஜராஜேஸ்வரி கோயில்னு இருக்குது இங்கே கும்பகோணம் தாராசுரத்துலேயே இருக்குது. ராஜராஜேஸ்வரி கோயிலுக்குள்ளே போனோம்னா அங்கேயே உள்ளே வந்து பேச்சியம்மா சாமின்னு இருக்குது. பேச்சியம்மாவுடைய வரலாறு தெரியுமா உங்களுக்கு? பேச்சியம்மா வந்து குழந்தைய பார்த்துக்கிறதுக்காக ஒரு சாமி 16 வச்சு கும்பிடுவாங்க இங்கே. பேச்சியம்மாவுக்கு வந்து சர்க்கரை, வெல்லம், சரி 2 ஒன்று தான். அரிசி, பச்சரிசி, வெல்லம், உப்பு இந்த மாதிரிலாம் வாங்கி தருவாங்க, முட்டை அதெல்லாம். நாங்கள் போன டயத்தில் கடை திறந்துல்ல, அதனால வந்து பூசாரிகிட்ட 100 ரூபா பணம் கொடுத்து நீங்கள் வந்து சாமிக்கு இதை வாங்கி வச்சுருங்க அப்படின்ட்டு யார் சொல்லிட்டு வந்துட்டோம். உன்னை எல்லாரும் பார்க்கணுங்கிறாங்க. முடி இருக்கிறது உங்களுக்கு அழகாக இருக்குங்கிறீங்க, எனக்கெல்லாம் கஷ்டமாக இருக்குது. அதை வந்து பராமரிக்கிறது கஷ்டமாக இருக்குது. வேர்க்கும், குளிக்க ஊற்றையில் சீக்கிரம் தொடச்சி விட்ருணும், இல்லாட்டி சளி பிடிச்சிரும். முன்னாடி தொங்கும். யார் பாப்பு? ஓ ஓகே, நான் போய் பாப்பாவை கூல் பண்ணுறேன். ட்ரெஸ் எல்லாம் நல்லா இருக்கா? அந்த அக்காவுக்கு என் சார்பாக நன்றி சொல்லுங்கள். அதே மாதிரி நிறைய பேர் எனக்கு பண உதவியெல்லாம் செஞ்சீங்க பாப்பா பிறந்ததுக்கு கிஃப்டாக. எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஒரே வீடியோவில் சொல்கிறேன், ரொம்ப நன்றி. ட்ரெஸ் அனுப்புனதுக்கு ரொம்ப நன்றி அக்கா. அவ்வளோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாப்பா பார்க்கணும். டாட்டா பாய். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பாய்.